பெண்கள் புதிய வீடுகள் கட்டுகிறார்கள். என்னை வந்து கண்டுபிடித்ததை நம்ப முடியலை. உங்களுக்கு நான் ஒரு உத்தரவு இருக்கிறது. சரி, கொஞ்சம் ஐஸ்கிரீம். நீ இருந்திருக்க. சாக்லேட் பார். ஓப்ஸ், மன்னிக்கவும். நீங்க பீஸா சாப்பிட்டீங்கள். சரி, நான் சென்று வருகிறேன். ஆப்பிள் 5 நட்சத்திரங்களை அளிக்கிறேன். வாவ், டெலிவரி பணியாளர் மிகவும் வேகமாக வேலை செய்கிறார். எனக்கு ஐஸ்கிரீம் கிடைத்தது. ஓ, அது என் வீட்டின் கூரையின் மீது உள்ளது. இருங்கள், என்ன செய்வதை நான் அறிவேன். என் வீட்டை அலங்கரிக்க இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஐஸ்கிரீம், சில பிங்க் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், 2 டோனட்ஸ்கள், காட்டன் கேண்டி வேண்டும். எனக்கு அது பிடிக்கும். இங்கே இன்னும் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருந்தால் நிறைவாக இருக்கும். மற்றும் சில இளஞ்சிவப்பு வண்ணம். ஓ, இது கனம். சரி, நான் முடித்து விட்டேன். இப்போது இதை என் வீட்டின் மேல் ஊற்றுவது மட்டுமே செய்ய வேண்டும். முதலாவதாக நிலையை தொடங்குவோம். சென்று விட்டோம். ஏற்கனவே கூரை அலங்காரம் முடிந்துவிட்டது. இப்போது எல்லைகளுக்கு சில வெப்பித்த கிரீம். இது ஆச்சரியமான அழகும் சுவையும் கொண்டது. நிறையுள்ள பந்துகள் நிச்சயமாக எப்போது பெருசாகாது. மேலும் 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 காத்திருக்க ஏதோ இல்லை. கேக்கில் சேரி, ஆனால் என் நிலைமையில் வீடு முடிந்தது. அழகானது. ஓ, சாக்லேட் வாங்க, இதோ போகிறோம். அது வலித்தது, ஆனால் நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டுபிடித்தேன். என் சாக்லேட்ல NMC 2 வைக்கலாம். இப்போது நான் இதை ஊதப் போகிறேன். பாருங்கள், இது ரொம்ப பெரியதா இருக்குது. அருமையா உள்ளது. சற்று கனமாக இருக்கிறது, ஆனால் நான் இதை என்னுடைய கூரைக்கு இணைக்க போகிறேன். சிறப்பாக உள்ளது. பிரிட்டுனி என்ன செய்ய போகிறாள்? ஓ, நான் என்னுடைய பீட்சா தாக்கத்திலிருந்து எழுந்தேன். அது நன்றா? ஓ, அது அழகாக உள்ளது. மேலும் அதன் மனமும் அற்புதமாக உள்ளது. மிகவும் ருசிக்கிறது. சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. என் பீட்சாவை கூரைக்கு போடுவோம். அதுவும் எளிது. ஆஹா, அருமையானதாக தெரிகிறது. அடுத்ததுக்கு செல்வோம். டோன்ட்டை பாருங்கள். அதாவது இது எவ்வளவு சுவையாக உள்ளது பாருங்கள். நான் கண்டிப்பாக என் வீட்டை கொண்டு அதனை அலங்கரிக்க வேண்டும். சுவரில் 2 லாலிபாப்ஸ் வெடிக்கலாம். அது கேடு செய்யாது. ஓ, இது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சர்க்கரை கசகசாவிலான வேலியை மறைப்பதும் நல்லா இருக்கும். இதில் சிலவற்றை வைத்து ஒன்போசிய ஒரு ரிப்பனை கட்டிவிடுவோம். இது அழகானது. இது நான் ஒரு கனவில் இருப்பதாக இருக்கிறது. ஹே குலோய், உன் சாக்லேட்டுடன் என் மைதானத்திலிருந்து வெளியே போ. ஏதோ ஒன்றும் செய்யாதீர்கள். நான் என்னுள் அழகிய வீடும் தோட்டமும் அமைக்க விரும்புகிறேன். சரி, அதற்கு சில சாக்லேட்டுகள் மற்றும் மால்டீசர் சாக்லேட் பந்துகள் தேவை. ஆவேசமாக இருக்கிறது. அவற்றுடன் முழு வீட்டையும் உருவாக்குவது. வீட்டின் அலங்காரங்களை எப்போதும் சேர்த்தவுடன் உண்டு கொண்டிருக்க முடிவது மிகவும் கூழு. சில எம்சால் அதை பிரகாசமாக்க வேண்டும். நாங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம். அது கிட்கேட் பேக்கேஜ்களால் செய்யப்படும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். பிரிட்டினி, நான் ஏற்கனவே என் நாம் பிடித்த ஃப்ரைஸை நினைத்து வீட்டை அலங்கரிக்க தொடங்கிவிட்டேன். அருமை. இப்போது சில சாஸ் ஜார்களை வைத்து ஒரு வேலியை உருவாக்குகிறேன். நன்றி. என் பிடித்தவர்கள், ஆனால் நீர் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறீர்கள். நன்றி. சரியான அலங்காரம். ஆஹா, இதை பாருங்கள். இசோவில் பார்ஜர்களும் மற்றும் என் ஜன்னலில் பீட்சா ஃப்ரேம். ருசியானது. வாவ், இது ரொம்ப. நான் மிதிந்து விழுந்து விட்டேன், ஆனால் நான் சரியாக இருக்கிறேன். வாங்க, நடைபயிற்சி செய்யுங்கள். சரி, நாம் புறாவாரை மீதிலிருந்து சாக்லேட் நீரூற்று மீது நடக்க போகிறோம். ருசியாகவும் சுவையாகவும் இருக்கிறது. அரும்பாகம். அதை பார்த்து பாருங்கள். என்னுடைய முன்னோடி இப்போது சாக்லேட் இல்லை. இது இங்கே இருக்க போகிறது.
அது வேடிக்கையாக இருக்கிறது, ஆனால் எனக்கு சுவாரஸ்யமான ஒன்று திட்டமிட்டிருக்கிறது. எனது பிரியமான ஹப்பா பப்பா பப்பிள் கம்பு. இது மிகவும் ருசியானது. ஒன்றை பயிரிடுவோம். எனக்கு ஹாட் டாக் சமைக்கப்படுகிறது. நான் கோக் குடிக்கிறேன். ஹே கண்களே, ஹாய் அண்டைவர்கள். என்னால் எந்த கன்னிகளும் ஹாட் டாக் விரும்பும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் அதிகமாக இனிப்பு விரும்புகிறவர்கள். நாம் நகர்வோம். வீட்டுக்குள் மிகவும் சலிப்பாகவும் சுவையற்றதாகவும் இருக்கிறது. நாம் ஏதாச்சும் செய்யணும். நாங்கள் அதை சரி செய்ய போறோம். மேசையையும் நாற்காலியையும் இங்கே வைப்போம். எனது பிரியம் சோடாக்களும் ஸ்நாக்ஸ்களும். இது மிகவும் நன்றாயிருக்கிறது. அங்குங்கள், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. கொஞ்சம் எல்டாய் விளக்குகள் மற்றும் என் விருப்பமான உணவு பற்றிய எனது விருப்பமான போஸ்டர்கள். ஒரு பீட்சா போடு. முடிந்தது. என் வீடு மிகுந்த கவர்ச்சிகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அது அருமை. என் வீடு உள்ளே மிகவும் மனமுடைந்ததாக உள்ளது. நாம் அதில் ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே ஒரு தேநீர் சேட்டுக்காக ஒரு சாக்லேட் தட்டு. ஓ பாப்பா, நீ என் வீட்டை பாதுகாப்பாய் கவனிக்க போகிறாய். உயோ, இது மிக அருமையாக இருக்கிறது. இதில் பல பொருட்களுடன் நிறைந்த ப்ளூ சேலார். அது கடினமானது. இந்ததை பாருங்கள், அருமையாக இருக்கு. நம்ம செஞ்சுரிப்போம். தாயிர்சே, எனக்கு ஒரு மிகச்சிறந்த யோசனை வந்திருக்கின்றது. நான் எனது விருப்பமான சாக்லேட்களின் படங்களை சுவற்றில் தொங்க வைக்க போறேன். ஒரு கொடுக்காய் செடியை மற்றும் ஒரு பண்ணை குழந்தையை வைக்க போறேன். நான் முற்றிலும் அதிவேகமாக இரவு. என் தலையணையை பாருங்கள், இது மிக குளிர்காக தெரிகிறது. ஓ சரி, நான் இங்கே ஒரு மேசை வைக்க போகிறேன். அதில் புது பேக்காரிகள் இருக்கும். அழகாக இருக்கும். ஒரு தெரிவனமும் ஓய்ந்து லேசாக கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் சுவர்கள் மிகவும் சலிப்பானதாக இருக்கிறது. எனக்கு ஒரு ஐடியா தான். நான் சுவர்களை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிக்கலாம். அது மிகவும் அழகாக இருக்கும். நம்ப முடியவில்லை. அதிலின் மேல்புறமும் எப்படி? சரி, என் பிறந்த நாள் விருந்த பரிசான கற்பூரவல்லி இருக்கிறதே, அதை மேல்புறத்தை சேர்த்து விடுவோம். அப்புறம் எனக்கு இனிமையான சர்க்கரை மேகத்தியாகுப்புடன் அழகிய மேல்புறம் இருக்கும். இது அழகாக இருக்கிறது. சில விளக்குகள் மற்றும் மந்திரம். அதை பாருங்கள். வாவ், உங்கள் வீடுகள் நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக எங்கள் வீடியோ முடிவுக்கு வந்துவிட்டது. புதன்கிழமை வா, இதை ஒன்றாக திறக்கலாம். அது என்ன? அது ஹப்பா பப்பா. அதை நக்குவது குளிர். கடித்து பார்க்கிறேன். அருமை. தயவு செய்து. ஓ, எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அது பயங்கரமாக இருக்கிறது. கவலைப்படாதே, அடுத்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். தயார். புதன்கிழமை. அந்த கத்துக்களை கேட்க நான் விரும்பவில்லை. நான் அதை நக்கி பார்க்கிறேன். அதை திறக்கிறேன். ஓ, நான் ஒரு சுவையை தேர்ந்தெடுக்க முடியும். எனக்கு கருநெல்லிக்காய் வேண்டும். இப்போது நான் அதை நக்கலாம். ஓ, என் நாக்கு ஊதா நிறமாக மாறிவிட்டது. என்ன? இதை எடுத்துக்கொள். ஆம், ஆனால் நான் சுவையை மாற்ற விரும்புகிறேன். முடியாது. நர்ஸ் காண்டி சுவை. எனக்கு அது பிடிக்கும். வாயில் போடுவோம். வாவ், ருசியாக இருக்கிறது. பபல் ஊதுகிறேன். வா, அது வெடித்து விட்டது. அதற்குள் நிறைய நர்ஸ் காண்டிகள் உள்ளன. நிச்சயமாக எனக்கு இது பிடிக்கும். தயவு செய்து அதை பகிர்ந்து கொள். பேராசை காட்டாதே. அது எங்களுக்கு போதவில்லை. சரி, எனிட். மன்னிக்கவும் நண்பர்களே, இது எனக்கு போதவில்லை. சுவையாக இருக்கிறது. இதை திறக்க பயமாக இருக்கிறது. புதன்கிழமை
நீங்களா பார்க்கலாம் என்ன கார்டுகளை எடுத்துக்கொள்வோம். ஏய், கடிக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. என்ன ஒரு துரதிர்ஷ்டம். நான் அதை நக்க வேண்டும். அஃப், இதை எனக்கு யார் கொடுத்தது? இந்த டோனட் எனக்கு கொடு. இது மோசமாக இருக்கிறது. எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. அதன் நாற்றம் அருவருப்பாக இருக்கிறது. மோசம். ஆஃப். ஏனட் பேடே, இது உன் முறை. உண்மையா? சரி, காத்தீரு. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் இதை சாப்பிட வேண்டியிருந்தால் அதை அழகாகவும் சுவையாகவும் செய்யலாம். விப்ட் கிரீம் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ். புதன்கிழமை. இது ஒரு கூல் ஐடியா. அட, இது சுவையாக தெரிகிறது. இதை பரிசோதிப்போம். ஓ, முடியாது. அழகாக இருக்கிறது, ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கிறது. எனக்கு வாந்தி வரப்போகிறது. நிறுத்து. எனக்கு என் பையில் ஏதோ இருக்கிறது. இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஏனேட், இன்னும் சில நிமிடங்கள் காத்திரு. நான் இனி காத்திருக்க முடியாது. நான் நன்றாக உணர்கிறேன். நன்றி, ஆன். முடிவாகிவிட்டது. நான் முதலில் இதை திறக்கிறேன். ஓ, அருவருப்பான கேக். ஓ மை காட். ஆஹா, எதுவும் இல்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னை பற்றி என்ன? மீண்டும் ஒரு கடி எடுக்கிறாயா? நான் அதை நக்க வேண்டும். சரி சரி. நான் முதலில். இந்த கேக் உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. கிரீமை முயற்சிப்போம். என்ன அருமையான சுவை. எனக்கு பிடித்திருக்கிறது. நான் எல்லா கிரீமையும் நக்க போகிறேன். ஆம், புதன்கிழமை. நிறுத்து. என்ன செய்கிறாய்? என் சடங்கை கலைக்க விரும்பவில்லை. நான் முடித்து விட்டேன். உன் முறை. ஆமா, நான் இதை இனி சாப்பிட விரும்பவில்லை. முழுவதும் நக்கிய பிறகு குறிப்பாக எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஹலோ ஹென்றி, உன் பொருளை எனக்கு கொண்டு வர முடியுமா? நான் காத்திருக்கிறேன். இது யார்? என்ன? ஹலோ ஹென்றி, நீ எனக்கு அதை கொண்டு வந்தாயா? எனக்கு காண்பி. வாவ், இதுதான் எனக்கு தேவை. எவ்வளவு இனிப்புகள். இதையும் எடுத்துக்கொள்கிறேன். அருமை. இதோ உங்களுக்கான பணம். நன்றி ஹென்றி. பை பை, பிறகு சந்திப்போம். எனேட், உனக்கு விசித்திரமான நண்பர்கள் இருக்கிறார்கள். ஹென்றி மிக சிறந்த நண்பர். அவர் எப்போதும் எனக்கு இனிப்புகள் கொண்டு உதவுகிறார். இப்போது கேக்கை அலங்கரிப்போம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ், அழகாக இருக்கிறது. எனக்கும் இது அழகாக தோன்றுகிறது. வாவ், நாம் இதை சேர்ந்து சாப்பிடலாம். இது ருசியாக இருக்கிறது. நீ என்னை முன்னால் இதை செய்யாமல் இருக்க முடியுமா? நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். சரி சரி, ஒரு ஷிப். கார்டுகளை எடுத்துக்கொள்கிறேன். நான் பயப்படுகிறேன். ஓ இல்லை, அதை நக்குவது எளிது. எனக்கு எதுவும் இல்லை. ஹூரே. ஓ, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஹான், செய்யாதே. அதை கையாளு. அல்லது அவளது வாய் மசாலா காரணமாக எரியும். நான் முதலில் தொடங்குகிறேன். என்ன? ஓ ஓ எவ்வளவு காரம். நான் இந்த உணர்வை மறந்துவிட்டேன். என் நாக்கு எரிகிறது. எனக்கு தெரியும், எனக்கு பனி தேவை. என் ஃப்ரிட்ஜில் பனி இருந்தது. அருமை. இது எனக்கு நிச்சயமாக உதவும். அது மேம்பட்டது. உனக்கு இதை சொல்ல விரும்பவில்லை, அண்ணா. இப்போது உன் முறை. நான் இதை எப்படி சாப்பிடப் போகிறேன்? நிறுத்து. எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது. கொஞ்சம் பால் எடுக்கிறேன். நாசோவை பால் உள்ளே மூழ்கடிக்கிறேன். வாவ், இதோ போகிறோம். ஹோம், இப்போது ருசியாக இருக்கிறது. இதை யார் குடிக்கப் போகிறார்கள்? நான்? ஓ, அது என் திட்டத்தில் இல்லை. நான் அதை குடிக்கிறேன்.
சரி. ஓ இல்லை, என் வாயில் தீப்பிடித்தது. நான் அதை தடுக்க முடியவில்லை. அது என்ன? நான் உன்னை காத்திருக்க மாட்டேன். என் பிடித்த கமிஸ். மார்மலேட் கண்கள். ஹூரே! நான் அதை கடிக்கிறேன், அதை நக்குகிறேன். மோசமாக இல்லை. என் சக்தியும் இல்லை, மோசமாக இருக்கிறது. நான் ஒரு லைஃப் ஹேக் தேவைப்படும். நமக்கு முள் மற்றும் டேப் தேவை. என் விரல்களை இப்போது பாருங்கள். நான் எல்லா கமி கண்களையும் ஒரே நேரத்தில் எடுத்து நக்கலாம். இது அற்புதம். மிகவும் குளிர்ச்சியானது. வாவ், இது ரொம்ப நகைச்சுவையா உள்ளது. இது கண்களுடன் கைகளை கொண்டது போல. நான் இதையெல்லாம் நக்க விரும்புகிறேன். தயவு செய்து எல்லாவற்றையும் நக்காதே. தயவு செய்து நிறுத்து. உன் நாக்கு நீருடன் அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. நான் முடித்து விட்டேன். அதை திரும்ப பிளேட்டில் வைக்கிறேன். இது வேலை செய்யவில்லை. நான் அவர்களுடன் என்றென்றும் இருப்பேனா? நீ எடுத்துக்கொள்ளலாம். நான் அவற்றை எடுப்பேன். ஐயோ, அது எல்லாம் உன் நாக்கில் இருக்கிறது அண்ணா. இப்போ அதை சாப்பிட விரும்பவில்லை. ஒரு நிமிடம். இது என் நுண்ணோக்கி. பார்ப்போம். அடடே, எவ்வளவு கிருமிகள். அதை நான் சாப்பிட முடியாது. ஆன்டிசெப்டிக். இது எனக்கு நிச்சயமாக உதவும். இப்போது இந்த கமி கண்கள் பாதுகாப்பானவை. நன்றி நண்பர்களே. நான் தொடங்க போகிறேன். அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. ஒவ்வொரு கம்மியும் அற்புதமாக இருக்கிறது. என் நாக்கை விழுங்கப் போகிறேன். சூப்பர். பெண்களே, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முறை என்ன? ஒரு லாலிபாப் மற்றும் ஒரு வௌவால். சரி, கார்டுகளை எடுக்கிறேன். அதை நக்குவது முடியாது. நான் அதை கடிக்க வேண்டுமா? இல்லை, எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. என் அதிர்ஷ்டம் மறைந்து விட்டது. சரி, என்னால் தொடங்கலாமா? உங்களுக்கு நிச்சயமா? நான் விரும்பவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. பார்ப்போம். இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. எவ்வளவு இனிமை. அண்ணே, உனக்கு குறைந்த நேரம் மட்டுமே உள்ளது. சரி, எடுத்துக்கொள். அற்புதம். நன்றி. நாம் இதை முயற்சிக்கலாம். வாவ், இது உண்மையில் அன்னை விவரித்தது போலவே சுவையாக இருக்கிறது. புதன்கிழமை ஏதாவது யோசிப்போம். சரி, ஒரு ஸ்பா நாள் கொண்டாடுவது அருமா. உனோ விளையாடுகிறாயா? புதன்கிழமை அண்ணாவை பாருங்கள். அவள் வாவ்வால் வரை சென்று விட்டாள். என்ன என்ன பிரச்சனை அண்ணே? ஓ இல்ல, அது ஒரு வௌவால். நான் அதை சாப்பிடுவதற்கு அருகில் இருந்தேன். ஓ, லாலிபாப் உடைந்து விட்டது. மற்றும் வௌவால் உயிரோடு இருக்கிறதா? நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நான் லாலிபாப் ஒன்றில் சிக்கியிருந்தேன். ஓ, உங்களுக்கு கொஞ்சம் வேண்டுமா? இல்லை, நன்றி. சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இரத்தம் குடிக்கிறீர்கள்? இந்த முறை நான் அதை திறக்கிறேன். பீட்சா. கார்டுகளை எடுத்துக்கொள்வோம். அதை கடிக்கிறேன். அதை நக்குகிறேன். குளிர். மீண்டும் எதுவும் இல்லை. இது என்னை கோபப்படுத்துகிறது. அண்ணே, உன் கார்டை கொடு. நான் உனக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன். சரி, இதை செய்யலாம். அது என்ன சத்தம்? நாங்கள் கார்டுகளை மாற்ற முடியாது. எனக்கு என் பணத்தை திருப்பி கொடு. ஓ ஓ என்னிடம் அது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. நான் முதலில் தொடங்குகிறேன். எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். அது குளிர்வதற்கு முன் அதை நக்க வேண்டும். சுவையாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட விரும்புகிறேன், ஆனால் முடியாது. ஓ, பெப்பரோனி என் முகத்தில் இருக்கிறது. அற்புதம். உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன்.
ஐயோ, அது அன்னையின் உமிழ்நீருடன் அருவருப்பாக இருக்கிறது. அதை யாரும் சாப்பிட விரும்பவில்லை. ஐயோ, அது நல்ல சுவையில்லை. நான் பணத்தை கண்டுபிடித்தேன். எனக்கு அது தேவையில்லை. நீ அதை சாப்பிடுவையா? கண்டிப்பாக. எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஓ, ஒரு விளையாட்டு விளையாடுகிறையா? புதன்கிழமை இது கோக். மோசமில்லை. ஒரு கடி எடுக்கிறேன். நான் அதை நக்க முடிகிறது. அருமை. என்னிடம் எதுவும் இல்லை. நான் இதை முயற்சிக்க காத்திருக்க முடியலை. இதை திறந்து குடிப்போம். விசித்திரமாக இருக்கிறது. இது உண்மையில் வேலை செய்யல. நீங்கள் அதை பிழிய வேண்டும். அது சுவையாக இருக்கிறது. இப்போது நிறுத்துங்கள். என்னை பற்றி என்ன? நீங்கள் எனக்கு ஒரு தேர்வு கொடுக்கவில்லை. சமீபத்தில் நான் என் சாவட்டியை கூர்மைப்படுத்தினேன். இப்போது உன்னை விட்டு விடுவோம். நன்றி. நல்லது. சரி, இங்க போறோம். பார்க்கலாம். எனக்கு போதுமான வலிமை இல்லை. வா. என்ன? புதன்கிழமை போதுமான வலிமை இல்லை. அவள் பலவீனமாக இருக்கிறாள். அது போய். நான் நன்றாக இருப்பேன். அமைதியாக இரு. எனக்கு ஒரு கருவி தேவைப்படும். ஒரு பாட்டிலை இங்கே வைக்கிறேன். ஆஹா, சில்லி வருகிறது. அதை வாங்கலாம். ருசியாக இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. அது ஒரு சிறந்த யோசனை. வென்ஸ்டே. எனக்கு தெரியும். நான் ஒரு சிறப்பு கரண்டி பயன்படுத்தப் போகிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதை சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. புதன், நீ எங்களுடன் பகிர்ந்து கொள்வாயா? இல்லை, இது எனது மட்டும். என்னை தனியாக விடு. வழக்கம் போல. நாம் எங்கே இருக்கிறோம்? ஹாய் குழந்தைகளே, உங்களுக்கு பரிசு வேண்டும் தானே? எனக்கு வேண்டும். எனக்கும் வேண்டும். எனக்கும். மாயம். முதலில் நான். ஆகவே நமக்கு இங்கே மற்றும் இதுவும் இங்கே. ஓ வாவ், அவன் நல்லா செய்கிறான். அவனை நிறுத்த தேவையில்லை. ஏய், உனக்கு எப்படி தைரியம்? சரி, நீ எப்படி முடிஞ்சது? ஓ, நான் உங்களை பிடிக்க போகிறேன். சரி, நான் அவர்களுக்கு எல்லாவற்றையும் இப்போது காட்டுவேன். அங்கே 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 இதுவும் சேர்ந்து நன்றாக இருக்கிறது. மற்றும் கடைசியாக நான் வென்றேன். இல்ல, நீ 그렇게 생각하고 있나요? 미안하시스. நீ வெற்றி பெறல. இல்லை இல்லை, செய்யாதே. நீ செய்ய வேண்டும் குழந்தையே, நீ செய்ய வேண்டும். அப்படியென்றால் உன் வரைபடம் எங்கே? அது தூசியாக மாறிவிட்டது. என்ன நடந்தது இங்கே? ஓ, நான் அதை பெற்றேன். காத்திரு, நாம் பசலை சேர்த்து மியாவிடம் இருந்து பரிசு எடுப்போம். ஓ நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. ஓ சரி, இது அது போலவே தெரிகிறது. நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களா? சரி, நாம நிறுத்த வேண்டும். நெருப்பு கற்கள் வடிவில் ஒரு புதிர் பொருந்துமா? நீங்க சரியா? சரி, அங்கே என்ன இருக்கிறது? இங்கே யார் வெற்றி பெற்றார்? was no Lerberdner, but he's sitting here. What is like that here to Zalami? Injuries Mirdaya better other surgery. எவ்வளவு சுவையா இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். என் இனிப்புகள் சுவையானவை. பந்துகள் பல வண்ணங்களில் உள்ளன. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இப்போது ஒரு பெரிய பபிள் ஊதுவேன். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. இப்போது நாங்கள் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். ஆம், அது சரியானது. என்ன நடக்கிறது? ஓ, மிகவும் மோசம். ஆஹா, இவை என் மூளையா? ஓ மை காஷ், என் புருவங்கள். ஓ, அது மிகவும் மோசம். ஆனால் மிகவும் குளிர். அது மிகவும் மோசமாக இருக்கிறது. அது நல்லது, ஆனால் நீ தீயவன்.
இப்போது மதிய உணவுக்கான நேரம். உங்களுக்கும் ஒன்றை வேண்டுமா? ஆம், நாங்களும் அதை விரும்புகிறோம். அப்போ நீங்கள் வரைந்து காட்ட வேண்டும். நேரம் போகிறது. சரி, நான் இந்த சிவப்பு ஒன்றை எடுக்கிறேன். சிறப்பு. இப்போது இதை காகிதத்தில் வைக்க வேண்டும். கொஞ்சம் தடவி விடு. எனக்காகவும் கொஞ்சம். இது போதும். ஓ வாவ், ஒரு கலைஞர். எனக்கு நவீன கலை மிகவும் பிடிக்கும். ஏன்? அது நன்றாக இருக்கிறது. இப்போது உங்களை புத்துணர்ச்சி பெறுங்கள். கருவிகள் பற்றி கேட்டதுண்டா? வாங்க, நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறேன். இது அற்புதமாக மாறிவிட்டது. மேலும் இது சாத்தியமே. ஓ மை காட், நீ மிகவும் இனிமையாக சாப்பிடுகிறாய். சரி, நீயும் வா. அது மிகவும் நல்லது. நான் எந்த தவறான ஆலோசனையும் தர மாட்டேன். என் காப்பாளர். எனக்கு அது வெறுப்பு. நான் இங்கே சிறந்தவன். Yen such as do it very well. Try well. Well, dial down. ஓ இல்லை, என் கண்ணாடிகள். இது உங்க வரைபடம். பாவம், எனக்கு காண்பியுங்கள். இல்லை, அது சிறந்தது. இதோ உனக்கு. ஓ, என் காப்பாளர். ஓ மை காஷ், நான் என்ன செய்வது? கைஸ், முடிஞ்சது. அது எப்படி இருக்குது? இல்லை, என்ன புரியுது உங்களுக்கு? என் ஓவியம் என்னை போல அழகாக இருக்கிறது. நான் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். நான் சரியாக பெறவில்லை. நீங்கள் உண்மையில் வென்றீர்கள். நீங்கள் சிறப்பாக செய்கிறீர்கள். உண்மையில் அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் கலையை நிச்சயமாக புரிந்து கொள்ளவில்லை. வாவ்! உங்களை தானே உதவி கொள்ளுங்கள் என் வீரனே. ஓ நன்றி. என்ன, அவர்கள் அதை எனக்கு கூட வழங்கவில்லை? ஓ, ஏன் நான் இதை செய்ய முடியாது? Arjen, Triangles, Ho, Hauser, at Thursnelle, Corridor Redance, and Arts of Mercy. Modern. வாவ்! நான் அதை வெல்ல வேண்டும். உணர்ச்சியுடன் இரு. Nice. Trust and Siren. When you start, search your mouse. இந்த முறை நான் வெற்றி பெறுவேன் என உறுதியாக இருக்கிறேன். நான் வெற்றியாளராக இருப்பேன். அப்பா, இன்றும் நெல்லிக்கா எங்களோட பொறியிட முடியாது. ஓ, நீங்கள் பொறியிட முடியாது. எனக்கு வேலைக்கு இறங்க நேரம் வந்துவிட்டது. ஏ பாரு. எங்கே? என்ன? இங்கே எதுவும் இல்லை. எனக்கு புரியவில்லை. ஓ, என்ன கொடுமை! நீங்களே மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். அது என்ன? ஓ, இது என் பேனா அல்ல. நீங்கள் இதை செய்ய முடியாது. பேனா எங்கே? எனக்கு தெரியாது. சரி, நன்றா காத்திரு. நீ என்ன செய்கிறாய்? நான் வெல்ல வேண்டும். என்ன கொடுமை! நான் அதை எடுத்து விடுவேன். ஓ, நான் அதை செய்ய முடியாது. நான் வெல்ல வேண்டும். உங்க கைகளை எடு. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, கிடைத்து விட்டது. இதை இங்கே வரைவேன். ஐஸ், நேரம் முடிந்தது. என்னிடம் எதுவும் இல்லை. அப்படியா? எப்படி இருக்கு? உனக்கு பரிசு கிடையாது. அது முக்கியமல்ல. முக்கியமானது என்னவென்றால் அது எனக்கு இருக்கிறது. இது ஓவியமா? இது ஓவியம். ஓ, நீங்க தான் தெளிவாக வெற்றியாளர். ஆமாம், நான் வருகிறேன். நன்றி. கேட், என் மனைவியாக இரு. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. பாரியோ சேனலுக்கு சந்தா செலுத்துங்கள். இப்படி குளிர்ச்சியான வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க வைப்ரண்ட் சோஸ்டர்.
வாவ், உன்னிடம் நூடுல்ஸ் இருக்கிறது. மைக் மிக குறைந்த விலையில் நூடுல்ஸ் வைத்திருக்கிறார். பிரிட்டனிக்கு கம்மி ஹாரிபோ நூடுல்ஸ் இருக்கிறது. ஜேன் பற்றி என்ன? நம்ப முடியவில்லை. தங்க நூடுல்ஸ். அந்த உணவை பாருங்கள் மைக். அது என்ன? நீங்க என்ன சிரிக்கிறீங்க? அவை நூடுல்ஸ். ஆஃப்க், என் பல். நான் ஒரு பல் இழந்துட்டேன். ஆஃப்க், ஆஸ். இது வலிக்கிறது. ஓ, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் நூடுல்ஸ் செய்ய முடியும். நாங்கள் உலர்ந்த நூடுல்ஸை ஒரு தட்டில் வைக்கிறோம் மற்றும் தண்ணீர் தேடுவோம். ஓ, வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒரு தட்டில் தண்ணீர் எடுக்கலாம். விரைவில் என் நூடுல்ஸ் சமைந்து நான் ஒரு சுவையான உணவை சாப்பிடுவேன். வாவ், நல்லா இருக்கு. ஏய் மைக், இது கொடுமை. நீங்கள் ஏன் அப்படி நினைத்தீர்கள்? இது உண்மையில் மிகவும் சுவையாக இருக்கிறது. சரி, நான் முடித்து விட்டேன். சரி, என் முறை. மார்மலேட் நூடுல்ஸ் சாப்பிடலாம், ஆனால் இந்த சாப்பாட்டு குச்சிகளுடன் இல்லை. எனக்கு ஒரு மின்சார முள் இருக்கிறது. அது நூடுல்ஸை தானாகவே ஒளிரச் செய்யும். அதற்கு நான் எந்த முயற்சியும் செய்ய போவதில்லை. அதை முயற்சிப்போம். இந்த பொத்தானின் பயன் என்ன? ஓ மைக், நீ என்ன செய்த? எல்லா நூடுல்ஸும் பறக்கின்றன. மைக், உன் காரணமாக நான் மிட்டாயில் மூழ்கி இருக்கிறேன். இது ரொம்ப அவமானமா இருக்கு. பிரிட்டனி, ஹே, இது சுவையா இருக்கு. ஒரு நூடுல் மட்டுமே மீதம் இருக்கிறது. சரி, இது மிகவும் சுவையாக இருந்தது. இப்போது என் வரிசை. என் விலை உயர்ந்த வடிவமைப்பாளருடைய அழுக்காகாமல் இருக்க பெரிய நாப்கின் தேவை. இப்போது இந்த நூடுல்ஸை முயற்சிக்கலாம். என் பொன் சாப்பாட்டு குச்சிகளுடன் நிச்சயமாக. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஜேன் ரொம்ப விசித்திரமாக இருக்கிறார். ஆனால் குறைந்தது என் பொன் தட்டில் நான் மகிழலாம். வாவ், பொன் சங்கிலிகள் எனக்கே மட்டும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஏன் நாப்கின்களை சுழற்றுகிறாய்? நீ என்னிடமிருந்து பெறுவாய். உன் நகைகள் என் காந்தத்தால் ஈர்க்கப்படும். அப்பா, ஓ என் முடி. இல்ல. ஓ மனிதா, ஓப்ஸ், நான் இதை முடியுடன் விரும்பவில்லை. ஜேன், ஏ ஹூரே, ஐஸ்கிரீம், ஸ்பாஞ்ச் பாப் ஐஸ்கிரீம். என்னிடம் மிகவும் விலையுயர்ந்தது உள்ளது. என்னிடம் வண்ணமயமான ஐஸ்கிரீம் இருக்கிறது. எனக்கு அது மிகவும் பிடிக்கும். நிறுத்து, நான் தொடங்க போகிறேன். என் ஐஸ்கிரீமை பார்க்க விரும்புகிறேன். பேக்கேஜிங்க போல இல்ல, ஆனால் பரவாயில்ல. இது ருசியாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. ருசி. எம் 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 எம். ஆனால் அது எனக்கு போதவில்லை. பிரிட்னி, நீ என்னுடன் பகிர்ந்து கொள்வாயா? என்ன? அதை பற்றி படிக்க கூடாது. இது என் ஐஸ்கிரீம். பாதுகாப்பு. அவன் என் ஐஸ்கிரீமை திருட விரும்புகிறான். இந்த ஏழை மனிதனை வெளியேற்றுங்கள். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ருசியானது. சரி, என்ன விடு. அற்புதம். நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். உதவிக்கு நன்றி. அவரால் நான் விலையுயர்ந்த ஐஸ்கிரீமை முயற்சிக்கவில்லை. நான் மன வருத்தம் அடைந்தேன். நீங்க முடிச்சு விட்டீங்களா? இப்போது என் முறை. எனது சுவையான விலையுயர்ந்த ஐஸ்கிரீமை சாப்பிட எனக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் தேவை. என் வாழ்க்கையில் இதைவிட சிறந்ததை நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் நான் யாரை ஏமாற்றுகிறேன்? என் யாட்சில் நான் இந்த வகை ஐஸ்கிரீமை தினமும் சாப்பிடுகிறேன். வாவ், ஐஸ்கிரீம் எனக்கு பலவீனம். நான் ஜேன் ஐஸ்கிரீமை தோண்ட முடியும். ஏய் மைக், அது எனது. அது உனக்கு மிகவும் விலையுயர்ந்தது. ஏய். ஓ இல்லை, என் ஐஸ்கிரீம் கெட்டு போயிற்று. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. இது ஒரு கனவு. கைஸ், எனக்கு உடம்பு சரியில்லை. இது என்ன மாதிரியான கனவு? ஓ,
என்ன ஒரு அழகான கேக். பிரிட்னி, என்னுடையதை பாரு, அது ஆடம்பரமானது. இது என் கேக். ஏன் அப்படி சொல்றாய்? அது எனது. உன்னுடையது உன் முன்னால் இருக்கிறது. எவ்வளவு கொடூரமாக இருக்கிறாய். இந்த கனவுக்கு எதிரானதை நான் சமாளிக்க வேண்டியிருக்கும் போல் இருக்கிறது. ஓ ஓ நான் முடியாது. ஓ எனக்கு தெரியும். பட்லர், நான் உங்களுக்காக இருக்கிறேன் மிஸ். நீங்கள் இந்த கேக்கை சாப்பிட வேண்டும். என்ன? நான் என்னை மீண்டும் கூறப்போவதில்லை. அது சரி, அதை பெற்றேன். அப்படி ஏதாவது நான் பார்த்ததில்லை. அருவருப்பாக இருக்கிறது. என்ன ஒரு பயங்கரம். நீங்களே உங்களை ஊட்டிக் கொள்ள வேண்டும். ஓ, வெளியே போ, சிரிக்காதே. சரி, இப்போது என் முறை. நான் எனக்கு ஒரு துண்டு வெட்ட வேண்டும். வாவ், உள்ள கூட இளஞ்சிவப்பு நிறம். இது முயற்சிப்போம். எவ்வளவு சுவையா இருக்குது நண்பர்களே. இது ரொம்ப நல்லது. என் நாக்க விழுங்க தயாரா இருக்கேன். யம் யம் யம். இன்னொரு துண்டு சாப்பிட விரும்புறேன். ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட கிரீம் நல்லா இருக்குது. பிரிட்டனி, சீக்கிரம். எனக்கு என்னுடையதை முயற்சிக்க விருப்பம். மைக், இந்த அற்புதமான கேக்கை நான் அனுபவிக்க விடு. ஓ பிரிட்னி, வா. ஆமாம், நான் அதை விரைவில் முடிக்கிறேன். ஆஹா, கடைசி துண்டு. ஏ மைக், நீ என் மேக்கப்பை கெடுப்பதற்கு. இப்போது என் வரிசை. வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் இது போன்றதை நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லை. நான் அதை என் கைகளால் சாப்பிட தயாராக இருக்கிறேன். இது ரொம்ப சுவையா இருக்கிறது. மைக், உனக்கு மரியாதை இல்லை. கேக்கை சிதற விடுவதை நிறுத்த. அடடே, இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. வாவ், நான் மிகவும் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் சரிதானே? முதலில் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். மிச்சம் என்றால் எளிதாக அதையும் நான் செய்வேன். முதலில் எனக்கு உருளைக்கிழங்கு தேவையாகிறது. எனக்கு இதுவே சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதை பொறுத்தவரை காய்கறிகளை தோலுரிக்கும் உதவி சாதனம் இருக்கிறது. இதை பாருங்கள். நம்முடைய கைகள் கூட அழுக்காகாது. இப்போ அதை நறுக்க நேரம். அற்புதம். சூப்பர். பாட்டி கை கருவிகள் இல்லாமல் சீர் செய்ய முடியாது. ஆனால் நான் இந்த பணியை கையாள முடியும். வறுத்த உருளைக்கிழங்கு உண்ணுவது உங்களுக்கு கேடு விளைவிக்கிறது. என்னுடைய பேர்க்குழந்தைக்காக இனிப்பு காய்கறி பயணியை சமைப்பது நல்லது. இந்த காய்கறிகள் பசுமையும் மணமுடனும் ததும்புகின்றன. அற்புதமானவை. அவள் அவற்றை விரும்புவாள் என எனக்கு உறுதி. கவனமாக இருங்கள். புதன்கிழமை மீண்டும் உணவை பிரீக்சித்துக் கொண்டிருக்கிறாள். நானும். கவலைப்படாதீர்கள். நான் அறிந்தபடி உருளைக்கிழங்கை தோலுகிறேன். விரைவாகவும் மகிழ்ச்சியாகவும். ஆபத்தானதா? உங்கள் விரல்களை காயப்படுத்தாதவாறு எல்லாவற்றையும் கவனமாக செய்வது நல்லது. ஏனிட், உங்கள் கருவி இங்கே சிறப்பாக செயல்பட்டது. ஆமா, இப்போ ஸ்நாக்ல ஒரு பிராண்ட் லோகோ உருவாக்க போறோம். எப்படி அது அழகா? எனது கேரட் எங்கே? நான் என் உருளைக்கிழங்குகளையும் வெட்ட வேண்டும். பரவட்டி தேவையில்லை. நான் முடிச்சிட்டேன். இப்போது என் உணவிற்கு சரியான நிறத்தை கொடுக்க நேரம் வந்துச்சுது. நான் சில கருப்பு ரோஜா மலர் இதழ்களை சேர்க்கிறேன் மற்றும் ஒரு மந்திரம் போடுகிறேன். உருளைக்கிழங்குகள் ஒரு உருளைக்கிழங்குகள் விருந்தையாட இருப்பதுமே ஆள் தெரிகிறது. இப்போது சில வண்ணமயமான ஸ்ப்ரே பயன்படுத்துவோம். குழந்தைக்கு நான் ரெயின்போ பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தரப்போகிறேன். எவ்வளவு அழகும் கியூட்டும் ஆகிவிட்டது. இப்போது சொற்கடையை ஒரு இதய வடிவில் ஊற்றுவோம். இல்லை,
அழகானது. இது என்ன? உருளை கிழங்கை சாப்பிடுங்கள். குழிகள் போல இருக்கின்றன. உங்களுக்கு அப்படித்தானா தோணுகிறது? நான் ஒரு கருப்பு லாரி கட்டுவேன். ரொம்ப அழகாக இருக்க போகுது. மயக்கும் கடவுளே. நன்றி. இதோ ரத்தம் போன்றிருக்கிற கெட்சப். அப்ளாஸ் வேண்டாம். உங்கள் உணவை ரசிக்கவுங்கள். வாயாவே, நான் ஒரு வானவில்லை வேண்டும். அது மிகவும் அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் இருக்கும் என நம்புகிறேன். வாங்க வெளியே போ. என் நாக்கை பாருங்கள். எனக்கு இது பிடித்திருக்கிறது. சரி, அடுத்தது தொடர். இது அதிகமாக காரட்டுகளைப் போல இருப்பதை காட்டுகிறது. கண்டிப்பாக காரட்டுகள். சரி, அது ஓரளவுக்கு தான் பாட்டி. மன்னிக்கவும். மற்றதற்கு செல்வோம். அற்புதம். நான் முன் பிறகு கோட்டை ஒன்றையும் பார்த்ததில்லை. இது அற்புதமாக இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன். இது அற்புதம். கெட்சப் அதற்கு சரியாக பொருந்துகிறது. பொதுவாக வெற்றி பெறுவது. சாப்பிடு. நிறுத்து. ஓ, சரி, நிறுத்து. தயவு செய்து என்னை ஒரு பெண்ணாக ஆக்குங்கள். நிச்சயமாக. சரி. குதிரை நண்பா, தயவு செய்து சரி. இந்த நிச்சயம் தரமேன்கள் சிப்பானவை பிரகாசமான கருப்பு தேன்களை கொண்டு பர்கர் செய்வது நல்லது. அதை புட்டிங் சாலட்டில் நறுக்குவது. போச்சம், ஜூஸ் மற்றும் கெட்சப் ரத்தத்திற்கு போன்றவை. வேலை செய்யவில்லை பாட்டி. பார்க்காதே. அதை போலவே உணர்கிறேன். சரி, அடுத்ததற்கு ஒரு நகர்ந்து செல்கிறோம். கட்லெட்டை பொரிக்க எனக்கு தேவை. இது கல்லை போன்றிருக்கிறது. எனக்கு தெரியும். எனக்கு டைனாமைட் தேவைப்படும். நன்றி. பரவாயில்ல. ஒரு சின்ன வெடிப்பு நேரம். புதன்கிழமை நீ எங்களை பயமுறுத்தினாய். நான் நிலக்கரியை வறுக்க வேண்டியிருந்தது. ஆம், அருமை. போய் இப்போது எனது பற்களை கண்ணில் இருந்து எடுத்துவிடப் போகிறேன். அல்லா. மற்றும் எனக்கு மிகவும் பிடித்த காரவெள்ளரி. அது சிறந்த காதுகள் ஆகும். விஷயம் அடா, செம்மையாக அது எனக்கு கிடைக்கல. என் பர்கர் தயாராயிடுச்சு. ஓ, நான் எவ்வாறு ஒரு பர்கரை அமைக்க வேண்டும்? ஓ, நன்றி பாட்டி. அது மிகவும் கொடூரமாக உள்ளது. அது அருவருப்பாக இருக்கிறது. எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நன்றி. ஓ, முஷ்மெல்லோஸ். அதைத்தான் எனக்கு தேவை. வா, ஒரு முஷ்மெல்லோவை மைக்ரோவேவில் வைப்போம். அது மங்கும். இரட்டை அளவிற்கு. ஓ, என்ன? ஹேய், இதை பாரு. அவ்வோ, எப்படி சூடு. ஆதரவு கொடுத்ததற்கு நன்றி பாட்டி. நானும் உங்களை நேசிக்கிறேன். இப்போது இதை 2 துண்டுகளாக வெட்ட வேண்டும். அடுத்து நூடெல்லா வருகிறது. இது கூட இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதுவே என் பிடித்த நிறம். அடுத்தது நீல சாக்லேட். இது என்ன? அடே, எனக்கு ஏற்கனவே நாக்கு ஊறுகிறது. கொஞ்சம் ரெயின்போ மார்மலேடு சேர்க்கின்றேன். பேய் மற்றும் 2வது பன்ஸ். நான் சக்கிட்டில்ஸை மிகவும் விரும்புகிறேன். நீ என்ன தெரியும்? நாம் ஒரு அழகான யூனிகார்னை பெறுவோம்.
உங்களுக்கு இது பிடிக்கிறதா? என் யூனிகார்ன் பெட்டி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. நல்ல இரவு கூழ். புதன்கிழமை உன்னிடம் ஒரு மாபெரும் இருக்கு. சரி, இந்த அழகான இறைச்சியால ஒரு பர்கர் செய்வேன். அத ஒரு காய்ச்சும் பூச்சனையில வறுக்கலாம். அடுத்து மயோனேஸ் வருகிறது. அங்கே கோழியும் யுஎன்டி. அடுத்து சாலட், தக்காளிகள். என் சந்தோஷமா இருப்பார். கொஞ்சம் கேட்சப். நான் கவனமாக இருக்க வேண்டும். அது உதவியா? என் பெட்டியில வையுங்க. நான் போகிறேன். எல்லாம் முடிந்துவிட்டது. அடி, இது எப்படிப்பட்ட பேய்? இது கடிக்குமா? இல்ல, நான் இப்படி பரபரப்பாக இருக்கும் பர்கரை சாப்பிட போவதில்லை. எனக்கு எனிட் செய்து பெட்டும் இனிப்பு பர்கர் அமுதம் போல சுவை. ஆஹா, அருமை. நான் அதை விரும்புகிறேன். அற்புதமா இருக்கு. எனிட், போய்கொண்டிருக்கிறோம். என்ன கேட்டாலும் எனக்காக அம்மம்மா தான் சமைப்பார். மிகவும் ருசியாக இருக்கிறது. நீங்க தான் வெற்றியாளர் அம்மம்மா. நான் நகர முடியவில்லை. நீ என்ன செய்கிறாய்? தயவு செய்து எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயாரித்து தருங்கள். ஆமாங்க, அது முடிஞ்சிருக்கும். நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாப்போம், பால் மற்றும் ஐஸ்கிரீம் வடிகட்டுவதற்கான ஒரு சிறப்பு கருவி தேவையாக இருக்கும். அத பொழிகிறேன். நன்றி. பாருங்கள், இது மிகவும் உறைந்திருக்கிறது. ஆமா, சரி. இப்போது இந்த கப் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறது. ஆனால் என்ன? யாரும் அதை கவனிக்கவில்லை என்று தோன்றுகிறது. வாவ், அருமை. மூடியை மூடிவிட்டு கலக்குகிறேன். இப்போது என்னுடைய குவளை அலங்கரிக்க போகிறேன். இனிப்பு தூவெழுத்து தேவைப்படும். மற்றும் ஒரு நிமிடம், நான் அதை ஒட்ட ஏதேனும் செய்ய வேண்டும். இது போதும். சுற்றி சுற்றி என் மில்க் ஷேக் ஊற்றுகிறேன். சில கண்டி தேன். சரி, அதை சாப்பிடவே மாட்டேன். அவற்றை போன்று சுவையாக இருந்தாலும் நன்றாக கலக்கி. மற்றும் மேலே வெப்பமான கிரீம். நான் இதை பதிலாளியாக நேசிக்கிறேன். சில அலங்காரங்களை சேர்க்கலாம். எனக்கு இப்போது ஒரு அழகான யூனிகார்ன் இருக்கிறது. முடித்து விட்டேன். நன்றி பாட்டி. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆமா, நீ எனக்கு சரியாக சொன்னாய். நான் என் பூனை மருந்தை மறந்துட்டேன். நமக்கு பாலும் சாக்லேட் ஐஸ்கிரீமும் தேவை. பின்னர் நான் ஒரு சாக்லேட் தாவரத்தையும் சேர்ப்பேன். என் பேத்தி சந்தோஷப்படுவாள். நீங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இதை பிடி. நான் எல்லாற்றையும் சுழந்து விடுவேன். கழுபாட்டி, காத்திருக்கவும். உங்களுக்கு நான் ஒரு கலவைப்பு கொண்டு வந்துள்ளேன். இதோ பாட்டி. ஓ, நன்றி கல்யாண செய். நாங்கள் எல்லாவற்றையும் அங்கே போட வேண்டும். அதை ஊற்றி அதை போட்டு விடுங்கள். ஓ, இது கொஞ்சம் சக்தி வாய்ந்தது. என்ன விஷயம்? எல்லாம் தயாராகி இருக்கிறது. ஒரு முறை கிரீம் எங்க உள்ளது? ஓ, நான் செய்தேன். எனக்கு இதுதான் ரொம்ப தேவை கண்ணே. ஓ, அதுல என்ன உள்ளது? நல்லது. லாபம் பார்க்காதே குழந்தை. ஹை, மேல் பக்கம் சாக்லேட் சூறை 6 உதவும். இப்படி இருந்தாலே மிக்க நன்று.
எனக்கு பச்சை பழசி போட் பிஸ்தா ஐஸ்கிரீம் பிடிக்கும். இந்த நிறத்தை பாருங்க. எனக்கு பிளெண்டர் தேவையில்ல. உண்மையில இன்னொருத்தர் எங்கான மிஸ்டர் நௌரன். போங்க. எல்லாம் தயாரா இருக்கு. என்னோட கங்குல மாடல் கண்ணாடி இங்கே. அதுல ஸ்ட்ராபெரி சீரப் சேர்க்கிறேன். ஆமா, அது எனக்கு சரியான உணர்வை தருது. எனக்கு கொஞ்சம் விப்ட் கிரீம் கொண்டு வா. நன்றாக இருக்கு. அது மிகவும் கிழிவுபடும் நிகழ்வு. நல்ல வேலை. அதை மேலே ஊற்றி விடலாம். எனக்கு வித்தியாசமான நிறங்கள் பிடிக்கும். மேலும் எனக்கு கண்கள் பிடிக்கும். சரி, பரிகார கண்கள். இதோ என் சிறிய பாதாள உயிரினத்தின் மீதமுள்ள விவரங்கள். இந்த உருவம் யார்? என்ன சுவையான சுவாரஸ்யமான பானம். எனக்கு இது பிடித்திருக்கின்றது. மேலும் இங்கே ஜெல்லிகள் கூட இருக்கின்றன. நன்றி லின்சே. பிரச்சனை இல்ல. இது எனிடின் யூனிகார்னை எனக்கு தெரியும். அருமை. நான் இதை காதலிக்கிறேன். காத்திரு, என் வாயில் என்ன உள்ளது? அது யாருடைய முடி? அப்பா, எவ்வளவு அருவருப்பா இருக்கிறது. எனக்கு இப்படி துகுலி குடிக்க முடியாது. இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? பாட்டி வெற்றி பெறுகிறாள். என்ன? எனக்கு அழகான இளஞ்சிவப்பு நிற வீட்டின் கனவு உள்ளது. என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். ஏய், நீ என்ன செய்கிறாய்? உருவாக்க போறேன். கிரோமெத் நிறுத்த முடியாது. வீட்டு வண்ணம் பூசுவதில் தொடங்குவோம். நாம்பிங் வண்ணம் பயன்படுத்துவோம். ஓ, அது பாருங்க. அருமை. நிறம் மந்திரமாய் உள்ளது மற்றும் முழுவதும் இளஞ்சிவப்பு. இது அழகாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். டிபனி, நீ என்ன செய்ய போகிறாய்? நான் என் வீட்டை ஊதா நிறத்துல பூச போகிறேன். பிஸ்டலில் இருந்து வண்ணத்தை பீச்சுவோம். முழு வீடும் ஊதா நிறமாக இருக்கும். ஓ, அருமை. கூரையும் நிச்சயமாக கருப்பு நிறமாக இருக்கும். அதை நான் ஒரு பர்னர் கொண்டு செய்ய போகிறேன். வேகமாகவும் குளிர்ச்சியாகவும். ஜெஸ் என்ன யோசித்தார்? ஓ, வாங்க, என் மைதானத்தில் வந்து சேருங்கள். நன்றி. இது ஒரு உலோக தொட்டி. அதை செங்கல் போர்வையால் மூட வேண்டும். இப்போது என் உதவியாளர் சாம் ஒரு ஜன்னலை வெட்டுவார். சரி, அருமை. சாம், சட்டப்பொடி பற்றி மறக்காதே. கண்டிப்பாக இது முடிந்து விட்டது, ஜெஸ். மேலும் பிரகாசமான இளஞ்சிவப்பு கூரை பற்றி நான் மறக்கவில்லை. வாவ், இது உண்மையான கோபுரத்தை போன்றே தெரிகிறது. அப்படியா? நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, அருமை. அதுதான் நான் விரும்பியது. உண்மையா? சரி, நான் அதை உதவியாளர்களின்றி செய்ய முடியும். எனக்கு எனது சொந்த கோபுரங்கள் இருக்கும். ஓ, அதை பாருங்கள். அவை உங்கள் இளஞ்சிவப்பு கோபுரங்களை விட மிகவும் குளிர்ச்சியானவை. சார், நான் வெறுப்பு காகிதம், கத்தரிக்கோல் எடுத்து பிச்சை சென்றிருக்கேன். சோயங்கரை ஒட்ட பார்க்கிறேன். ஓ, ஆம். இக்கினால்தான் பெப்பர் பசையை பயன்படுத்தி செய்ய நான் ஒட்ட பார்க்கிறேன். அப்படியே இங்க it's 10 mouth barrico. My band will see it is 7 media hertz. I'm going wherever.
ein reader evolve for severance from six to different udless defensin வண்ணமயமாக இருக்கும். ஓ அதுவும் ஆர்வாஸ் இருக்கும். ஓ ஆம் எனக்கு ஒரு ஸ்பாயோனிக் ஒன்னஸ். நீங்கள் முடிவை பார்த்தால் புரியும். சரி கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சது. அத பாருங்க. வாவ் ஓ வாவ் காத்திருங்கள். அந்த சத்தம் என்ன? என் உதவியாளர் என் வீட்டுக்கு அழகான மாடம் செய்ய வேண்டும். எவ்வளவு அழகா இருக்குது. ஓ ஓ இல்ல இது வலிக்குது. ஆஃப்கா நான் சுத்தியலால் என்னை அடித்து கொண்டேன். மிகவும் வலிக்குது. நான் என்ன செய்ய வேண்டும்? மிகவும் வேடிக்கையான விஷயம் மற்றவரை அவதிப்படுவது பார்க்கும் போதுதான். அடுத்தது என்ன செய்யலாம்? ஓ எனக்கு கிடைச்சு விட்டது. என் மாடிக்கு தூண்களை திருகி வைப்போம். முதலில் எனக்கு இந்த மரக்குச்சிகள் தேவைப்படும். Sabrici South our product for Chipu Valley in Amapam. Sir, Creek and Mardials barbecue பண்ணலாம். 20 Parkers Fardial Varpam. என்ன சுவையான மனம். இங்கே ஒரு டோனட்டை தொங்கவிடு. மற்றும் வாவ் இது என்ன மனம்? வாவ் டிபனி சுவையாக ஏதோ பொரிக்கிறார். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் என்ன சாப்பிடலாம்? ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் எனக்காக ஒரு பருத்தி மிட்டாய் தயாரிக்கிறேன். அதற்காக எனக்கு ஒரு சிறப்பு இயந்திரம் உள்ளது. அதை முயற்சி செய்யலாம். வாவ் அந்த மிருதுவான பொருளை பாருங்க. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ என் கனவு வீட்டில் மேகங்கள் இருப்பதை நான் நினைத்தேன். முழு படத்துக்கு இதுவே தேவை. இங்கே சில மேகங்களை வைத்து ஒரு வானவில் பாதையை அமைப்போம். வாவ் ஏ எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அருமை ஜெஸ், உங்கள் வீடு கனவிலிருந்து நேரடியாக வந்தது போல இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். டிபனி என்ன செய்தார் பார்ப்போம். ஓ அவள் தனது வீட்டின் பாதையை கருப்பு நிலக்கரி கொண்டு அமைக்க முடிவு செய்தாள். அது பிரம்ஃப்ரைப்பற்றலான தீர்வு. அவள் யாரும் திசை தவறாமல் இருக்க மெழுகுவர்த்திகளையும் வைத்தாள். நம்ம அடுத்ததுக்கு செல்லலாம். இப்போது நாங்கள் ஒரு வீட்டின் உள்ளகத்தை செய்வோம். என் அறை மிகவும் காலியாக இருக்கிறது. சரி இங்கே சில மாலைகள் தொங்க விடுவோம். அப்படியே இப்போது எனக்கு அழகான திரைகள் தேவைப்படும். ஓ வாவ் அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன? ஓ நான் சில புகைப்படங்களை எடுப்பேன். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். அற்புதம். இப்போது பரதை அலங்கரிக்க புகைப்படங்களை பயன்படுத்துவோம். நான் அவற்றை மேலே ஒட்டப் போகிறேன். அப்படியே அற்புதம். என்னை விட அழகாக யார் இருக்க முடியும்? எனக்கு இது பிடிக்கும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நாம் பெயிண்ட் மற்றும் தூரிகை எடுத்து கதவின் மீது அழகான யூனிகார்ன் வரைவோம். ஓ அந்த கொம்பை பாருங்கள். இந்த யூனிகார்னுக்கு அழகான கொம்பும் அழகான காதுகளும் இருக்கும். இப்போது சில மஞ்சள் காதுகள். ஓ என்ன அழகு. அவசரப்படாமல் பின்னர் நான் ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்குவேன். அட அத பாருங்கள். எவ்வளவு அழகான இளஞ்சிவப்பு நாக்கு. அது தயாராகிவிட்டது. எனக்கு மாடி பிடிக்கவில்லை. அதை நுரை குழாய்களால் அலங்கரிப்போம். அவை வண்ணமயமாகவும் வானவில் போன்றதாகவும் உள்ளன. வாவ் எனக்கு இது பிடிக்கும். மேலும் இதய வடிவில் மென்மையான இளஞ்சிவப்பு தலையணைகளை சுவற்றில் தொங்க வைக்க விரும்புகிறேன். அருமையாவும் காதலாகவும் இருக்கு. தரை பத்தி என்ன? ஓ
நிச்சயமாவே நான் ஒரு கம்பளி போட போறேன். அதுவும் இளஞ்சிவப்பு இருக்கட்டும். மேலும் எனக்கு நிறைய பொம்மைகள் மற்றும் தலையணைகள் தேவை. இது ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு மேல் நான் எதையும் கேட்க முடியாது. இப்பதான் நான் கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். நான் என்ன ரீட் பண்ண முடிவு பண்ணுள்ளேன். சரி, நான் ஏற்கனவே மாலைகள் தொங்க விட்டுள்ளேன் மற்றும் என் பிடித்த ராக்கர் ஆல்பத்தின் போஸ்டர் சுவரில் இருக்கும். குளிர். இப்போது நாங்கள் சுவரில் மேலும் வினைல் பதிவுகளை தொங்க விடுவோம். மற்றும் டயர்களால் ஒரு மேசை செய்ய இங்கே ஒரு மெழுகுவர்த்தி, சிலந்திகள் மற்றும் ஒரு பரங்கிக்காய் வைக்கலாம். 2 மண்டை ஓடுகள் கூட வைக்கலாம். இங்கே ஒரு அழகான நாற்காலி வைக்கலாம் மற்றும் முழுமை. எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும். இங்கே ஒரு பார்ட்டி நடத்த காத்திருக்க முடியவில்லை. ஓ ஆம், எனக்கு மிகப்பெரிய ஸ்பீக்கர்கள் வேண்டும். வாவ், இது ஒரு சத்தமான பார்ட்டியாக போகிறது. உன் அயலவர் ஜெஸ் இதுக்கு தயாரா? இப்போது என் பிடித்த கிட்டார் சோலோவை வாசிக்கலாம். இது ஜெஸ்ஸை நிச்சயமாக எழுப்பும். ஓ, அந்த சத்தம் என்ன? ஓ இல்லை, அது கொடூரமான இசை மற்றும் அது மிகவும் சத்தமாக இருக்கிறது. அந்த ஒலி அலைகளால் நான் பறக்கிறேன். என் பைத்தியக்கார அயலவர் டிபனி இங்கே ஒரு ராக் கச்சேரி நடத்த முடிவு செய்தாரா? குறைந்தது ஜெஸ் நல்ல இசையை கேட்க முடியாது. அதை அணைக்கவும். இல்ல, நான் இதை கேட்க முடியாது. என் காதுகள் விழுந்து போகும். அதை எனக்கு கொடு. நீ கீதார் வாசிக்க விரும்புகிறாயா? உக்குலேலே வைத்துக்கொள். குறைந்தபட்சம் அது சிறப்பாக ஒலிக்கிறது. ஜெஸ், நீ உண்மையிலேயே சொல்கிறாயா? எவ்வளவு அருவருப்பானது. நான் இதை விளையாடப் போவதில்லை.